fire, where I'll be asking you questions on critical terms and ELT. ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்டுட்டே இருப்பேன். உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். Okay, question number 1. With whom is this term associated? Auto tell you. I'm not in the chat box. Yeah, good. It is with TS. The text has no other purpose other than existing there. The definition is no other purpose other than existing there. This is the first question. So second question, with whom is carnivalesque associated with? Michael Baptin. It is with Bhaktan. Carnival is a festival. 364 days. Hierarchy will be maintained. See, I'll be ruled by a king, and there will be a hierarchy, ministers, king, and all that. And just for one day, this hierarchy is reversed with the permission of the church to give some leeway, to give some sort of a privilege to the working class, or to impress the working class, to give some momentum or incentive to the working class. 364 நாளும் நீ வேலை செஞ்சிருக்க எனக்காக, ஒரு நாள் மட்டும் நீ ஃப்ரீ ஆகினேன், ஜாலியா என்ஜாய் பண்ண அப்படின்னு அந்த ஒரு நாள் மட்டும் ஒரு கார்னிவல் மாதிரி நடத்துவாங்க. அந்த கார்னிவல்ல எது ரிவர்ஸ் ஆயிரும்? பவர் ஸ்ட்ரக்சர் ரிவர்ஸ் ஆயிரும். அன்னைக்கு ராஜாவும் உங்க கூட சேர்ந்து ஆட்டம் போடுவார். சரிங்களா? ஸோ அதுதான் என்னது? கார்னிவலஸ்க் அசோசியேட்டட் வித் பக்தன். அங்கே இந்த கார்னிவல் அப்படிங்கிற இடத்துல இருந்தா எதை எடுத்திருக்கிறாரு? ரிவர்சல் ஆஃப் பவர் ஸ்ட்ரக்சர். சிம்பிள் மீனிங் reverse the power structure. That is carnivalesque. With whom is the term Austrorani associated with? Victor Slavsky. Yeah, Victor Slavsky. What does that mean? Defamiliarization. So defamiliarization அப்படின்னா making familiar things unfamiliar. So making familiar things unfamiliar. See, some concept will be very familiar to you. அதை ஏதோ புது விஷயம் சொல்ற மாதிரி அவங்கள்ட்ட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? இப்போ சில படங்கள்லாம் இருக்கும், நம்ம வீட்டு பக்கத்துலேயே நடக்கக்கூடிய கதையா இருக்கும். அந்த கதையை ஏதோ புதுசா சொல்ற மாதிரி ஒரு அன்ஃபெமிலியரான ஒரு வேல நம்மள்ட்ட ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ தட் இஸ் கால் டீஃபெமிலியரைசேஷன். எக்ஸாம்பிள், வார் அண்ட் பீஸ்ல வாரம் ஏதோ புது கான்செப்ட் மாதிரி பேசுறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வார் நடந்துகிட்டே இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வாருங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா வாருங்கிறது ஏதோ புது கான்செப்ட் மாதிரி வார் அண்ட் பீஸ்ல பேசியிருப்பாரு. ஸோ தட் இஸ் கால்ட் டீஃபெமிலியரைசேஷன். Okay, the next concept is comprehensible input. Stephen Krashen. Stephen Krashen அப்படின்னா I+1.
ஸ்டீஃபன் கிராஷனோட I+1 அப்படிங்கிற கான்செப்ட் என்ன I+1னா, எனக்கு நீங்க வந்து ஒரு MA ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்குறீங்க சரிங்களா, இப்போ அவங்களுக்கு வந்து நான் வந்து நர்சரி ரைம்ஸை கொடுக்க முடியாது. I cannot play nursery rhymes to students of MA English Literature. அட்லீஸ்ட் ஒரு திருநெல்வேலி மாதிரி ஊர்ல நான் வந்து அவங்களுக்கு அதை நடத்த முடியாது. சரியா? லோயலா காலேஜ்ல நான் வந்து எனக்கு பிஜி ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்குறீங்க, நர்சரி ரைம் நான் கொண்டு போய் அங்கே ப்ளே பண்றேன். Will it be received in an academic sense or in a comic sense? எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை வந்து லோயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நான் வந்து நர்சரி ரைமை போட்டுவிட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? வாத்தியார கை கொட்டி சிரிச்சிருவாங்க. சரியா? அப்போ நீங்க வந்து அங்க என்ன கொடுக்கலாம்? என்ன மாதிரியான டெக்ஸ்ட்டை கொடுக்கலாம்? சல்மான் ருஷ்டியை கொடுக்கலாம், இல்ல ஒரு ஹிந்து நியூஸ் பேப்பர் தூக்கி போடலாம், இல்ல ஒரு இந்தியன் இங்கிலீஷ் நியூஸ் சேனலோட ரெக்கார்டிங்கை காட்டலாம். சரியா? ஸோ அப்போ லேர்னரோடைய இன்புட்டை ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்றோம். அந்த லேர்னரோட இன்புட்டை விட கூடுதலா இருக்கணுமா குறைய இருக்கணுமா நீங்க கொடுக்கக்கூடிய இன்புட்டு? ஏன் நர்சரி ரைம் லோயலா காலேஜ்ல சிரிச்சிருவாங்க? அவங்க லெவலுக்கு அது கம்மியா இருக்கும் சார். அவங்க லெவலுக்கு கம்மியா இருக்கும். சரியா? திருநெல்வேலியில வந்து என்ன இருக்கும்னா லெவலுக்கு சம்டைம்ஸ் ஈக்குவலா இருக்கலாம், இல்ல வந்து லெவலுக்கு லேசா கம்மியா இருக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா 30 ஸ்டூடெண்ட்ல 25 ஸ்டூடெண்ட் இல்ல 28 ஸ்டூடெண்ட்டுக்கு அது பிடிக்காது. சரி, ஆனா ஒரு நியூஸ் ரெக்கார்டிங்கோ இல்ல வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரோ இது வந்து அவங்க லெவல்ல இருந்து ஒரு லெவல் கூடுதலா இருக்கும். ஒன் லெவல் ஆஃப் யுவர் காம்ப்ரிஹென்சிபிள் இன்புட், உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய இன்புட்டை விட ஒரு லெவல் அதிகமாக இருக்க வேண்டும். எனக்கு என்ன புரியுதோ அதை விட ஒன் லெவல் அகடா இருந்ததுன்னா தெர் இஸ் growth. அதை விட கீழே இருந்ததுன்னா என்ன ஆகும்? growth இருக்குமா இருக்காதா? தெரிஞ்சதே சொல்றீங்க. இப்ப நெட் கிளாஸ் இருக்குது, தெரிஞ்சதே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கணும்? யாராவது ஒருத்தர் வந்து புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒன் லெவல் அஹெட் ஆஃப் தேர் இன்புட். இதுதான் காம்ப்ரிஹென்சிபிள் இன்புட் ஸ்டீஃபன் கிராஷன். மானிட்டர் தியரி, monitor hypothesis with whom? Stephen Krashen. Again Stephen Krashen. என்ன சொல்றாரு கிராஷன்? கிராமர் செக், அதை தான் நம்ம மானிட்டர்னு சொல்றோம். ரொம்ப ஓவரா மானிட்டர் ஒர்க் ஆச்சுன்னா நான் இப்போ ஒரு வேர்டு சொல்லுவேன், அடுத்த வேர்டு 10-20 செகண்ட் கழிச்சு வரும், அடுத்த வேர்டு இன்னும் ஒரு 40 செகண்ட் கழிச்சு வரும். Therefore my fluency will be affected if my grammar checker works too much. கிராமர் செக்கே ஒர்க் ஆகல, அப்ப நான் என்ன சொல்லுவேன்? they is going, he are coming அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என்ன ஆகும்? வாத்தியாருக்கு இங்கிலீஷ் தெரியல. ஸோ டூ மச்சா ஒர்க் ஆனாலும் ப்ராப்ளமு, நாட் ஒர்க்னாலும் ப்ராப்ளமு. அப்ப எப்படி ஒர்க் ஆகணும்? ஆப்டிமலா ஒர்க் ஆகணும். அது எப்படி வேலை செய்யணுமோ அப்படி வேலை செய்யணும். அதுதான் என்னது? மானிட்டர் ஹைபோதசிஸ். ரொம்ப வேலை செஞ்சா உங்களோட ஃப்ளூவன்சி பாதிக்கப்படும், வேலையே செய்யலைன்னா அக்யூரசி பாதிக்கப்படும். அப்போ ரெண்டுத்துக்கு நடுவுல எப்படி வேலை செய்யணுமோ அளவா அது வேலை செய்யணும். ஸோ இதுதான் என்னது? மானிட்டர் ஹைபோதசிஸ் பை கிராஷன். அண்ட் வாட் எல்ஸ் கிராஷன் டாக்ஸ் அபவுட்? Any other concepts by Krashen? Affective filter. Affective filter அவர்தானா? ஆமா சார், அந்த ஹைபோதசிஸ் கீழே சொல்லியிருப்பாருல்ல. Affective filter நோட் பண்ணியிருக்கிறேன். And there is one more hypothesis he proposes.
That is language acquisition after puberty is affected. என்ன hypothesis இது? Crash தான் சொல்லுவார். Critical period hypothesis. Excellent. After puberty, your language acquisition is affected. அப்போ சின்ன வயசுல லாங்குவேஜ் பிக்கப் பண்றது இஸ் ஃபாஸ்ட். You pick up language faster when you are a child. But when you become an adult, because of the neurological changes that occur after puberty, your language acquisition will be slow, says Stephen Krashen. Okay, then what is CBLT? Competency-based language teaching is CBLT. Competency-based education is CBE. CBE பேஸ் பண்ண ஒரு அப்ரோச் தான் என்னது CBLT. காம்பிடென்சினா என்ன? வாட் யூ நோ இஸ் கால் காம்பிடென்சி. யுவர் நாலேஜ் இஸ் காம்பிடென்சி. சரிங்களா? ஸோ யுவர் நாலேஜ் இஸ் ஃப்ளூவன்சி ரதர். ஸோ இந்த காம்பிடென்சி பேஸ்ட் லாங்குவேஜ் டீச்சிங் பிரெயின்ல இருக்கக்கூடிய நாலேஜை மையமாக கொண்டு இயங்குது. அதை மையப்படுத்தி லாங்குவேஜ் டீச்சிங் வந்து செயல்படுத்துது. சரியா? அதை வந்து ப்ராக்டிஸ் கொண்டு வருது. ஸோ தட் இஸ் கால்ட் CBLT. வாட் இஸ் TBLL? Task based language learning. Good. Task based language learning. What is ABLT? Activity based language teaching is ABLT. Okay, so grammar நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கான்ஷியஸ்னஸ் ரைசிங் யாரோட டேர்ம்? கான்ஷியஸ்னஸ் ரைசிங். சார் ரதர்ஃபோர்ட் என்ன சொல்றாரு? ஒரு ஒரு லேர்னர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க குறுக்கால பூந்து நீங்க வந்து அவங்களை இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது வேர்பு கூட எஸ் போடல, நீ போட்டிருக்கலாம். நீ வந்து இப்போ ப்ரெசன்ட் டென்ஸையும் பாஸ்ட் டென்ஸையும் மிக்ஸ் பண்ணி பேசுற, கதை சொல்லும் போது மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஊடியில புகுந்து 10 கரெக்ஷன் சொல்றீங்க. முதல் செமினாரா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பண்றாங்க. அப்போ ஹர் ஃப்ளூவன்சி வில் பி கம்ப்ளீட்லி அஃபெக்டட் or his fluency will be completely affected. அப்போ என்ன ஆகும்? அங்க வந்து growth இருக்காது. அதனால தயவு செஞ்சு கிராமரை திருத்துறேங்கிற பேர்ல ஏதாவது காமெடி பண்ணாதீங்க. அது வந்து தப்புன்னு சொல்றாரு ரதர்ஃபோர்ட். However, when you ignore the errors of the learners, they will not get enlightened on grammar. There is a certain level of awareness that you need to create. நீங்க கிராமரை பத்தி ஊடல புகுந்து கரெக்ஷன் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவங்களால ஃப்ளூவெண்டாவே பேச முடியாது. ஃப்ளூவெண்டா பேசாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிராமர் மிஸ்டேக்கே நோட் பண்ணி சொல்லாம இருந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு எதுனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. கிராமர்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. அவங்களோட அக்யூரசி பாதிக்கப்படும். அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கணும். அதுதான் கான்ஷியஸ்னஸ் ரேசிங். ரொம்ப கரெக்ஷன் சொல்லாதீங்க, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுற இடத்துல கரெக்ஷன் சொல்றாரு ரதர்ஃபோர்ட். அண்ட் வாட் இஸ் மிஸ்டேக், வாட் இஸ் எரர்? I do not know, therefore I commit an error.
எரர்னா தெரியாம பண்றது தானே சார். இல்ல எனக்கு வந்து அந்த அந்த ரூல் தெரியாது, அதனால எனக்கு எரர் வரும். எனக்கு ரூல் தெரியும், ஆனாலும் ஃப்ளோல ஸ்லிப் ஆஃப் த டங்லாம் வந்துடும். அதுக்கு பேரு மிஸ்டேக். எனக்கு ஒரு பர்டிகுலர் ரூல் தெரியலங்க, சரிங்களா? அந்த ரூல் தெரியாதனால, உதாரணத்துக்கு இந்த ரூல் எடுத்துப்பேன். கசின் சிஸ்டர் அப்படின்னு நான் ஒரு வேர்டை யூஸ் பண்றேன். எனக்கு என்ன ரூல் தெரியல, கசின் சிஸ்டர்ங்கிறது இங்கிலீஷ்ல ஒத்துக்க மாட்டாங்க, அங்க வெறும் கசின் தான் அப்படின்னு எனக்கு ரூல் தெரியாது. அதனால நான் கசின் சிஸ்டர்னு சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா அது ஓகே. அந்த அவேர்னஸ்க்கு அப்புறமா நான் திரும்ப இதே மிஸ்டேக்கை கமிட் பண்ணனா தட் இஸ் கால்ட் மிஸ்டேக். சரிங்களா? சில வார்த்தைகளுக்கு நம்மளுக்கு உச்சரிப்பு கரெக்டா தெரியும், இருந்தாலும் ஒரு ஃப்ளோல நம்ம என்ன பண்ணிடுவோம், தப்பா உச்சரிப்போம். உதாரணத்துக்கு இது வந்து டெக்கேடு, எனக்கு இது டெக்கேடுன்னு சொல்லணும்னு தெரியும், ஆனா நான் டிகேடுன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங்ல. சரி, தெரிஞ்சு நம்ம வந்து மிஸ்டேக் விடுறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்லிப் மிஸ்டேக். எனக்கு அதை பத்தி கம்ப்ளீட் அவேர்னஸ் கிடையாது, ஆனா நான் வந்து ஒரு மிஸ்டேக், ஒரு ஒரு பிழைய விடுறேன், தட் இஸ் கால்ட் எரர். ஓகே, தென் சப்ளிமெண்ட். சப்ளிமெண்ட் யாரோட டேர்ம்? டெரிடா. டெரிடா 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சப்ளிமெண்ட் தேவையா டெரிடாவை பொறுத்த வரைக்கும்? எஸ் ஆர் நோவா? ஒரு விஷயம் பெர்ஃபெக்ட்டா இருக்குது, இங்க சப்ளிமெண்ட் தேவையா தேவையில்லையா? நீங்க தான் டெரிடா, இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க, எஸ் ஆர் நோவா? நோ சார். நோ. நோ சார். எப்போ 98% பெர்ஃபெக்ட்டா ஒரு 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 விஷயம் வந்து நல்லபடியா இருக்குது, 2% டெஃபிஷியன்சி இருக்கு. டெஃபிஷியன்சி. இப்ப இந்த இடத்துல என்ன தேவைப்படும், ஒரு சப்ளிமெண்ட் தேவைப்படும். இந்த இடத்துல சப்ளிமெண்ட் தேவை சொல்றாரு டெரிடா. ஹெரசி ஆஃப் பாராஃப்ரேஸ் யாரு? கிளண்ட் புரூக்ஸ். கிளண்ட் புரூக்ஸ். தயவு செஞ்சு போயமா சம்மரைஸ் பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா அதோட எசன்ஸ் பாதிக்கப்படும். சரியா? எதை பாராஃப்ரைஸ் பண்ணக்கூடாது, போயமா பாராஃப்ரைஸ் பண்ணாதீங்க. சரியா? அப்போ அதோட பாராஃப்ரைஸ்னா சம்மரைஸ் பண்ணாதீங்க. சம்மரைஸ் பண்ணீங்கன்னா அதோடைய உண்மையான எசன்ஸ் பாதிக்கப்படும். ஒரிஜினலா போயமா ஒரிஜினலாவே வாசிங்க, அதோடைய உண்மையான டேஸ்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஹெரசி ஆஃப் பாராஃப்ரைஸ். டச் ஸ்டோன் மெத்தட் தெரிஞ்ச விஷயம் தான். மேத்யூ அர்னால்ட். என்ன பண்ணணும் டச் ஸ்டோன்ல? யாரையும் கம்பேர் பண்ணணும். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு ஜெயம் ரவியோட நடிப்பை வந்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ண போறீங்க, யாரை டச் ஸ்டோனா வைப்பீங்க நடிப்புக்கு? தமிழ் சினிமால நடிப்புக்கு பேர் பெற்ற ஒரு 2 பேர் சொல்லுங்களேன். சிவாஜி, கமல். சிவாஜி, கமல். சரி, அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஜெயம் ரவி பெர்ஃபார்ம் பண்றாரா? அப்ப நீங்க தங்கங்கள் யாரு? கமலஹாசனும் சிவாஜி கணேசனும். சரியா? அப்ப இவங்க 2 பேரு கூடயும் கம்பேர் பண்ணி நம்ம ஜெயம் ரவியை அனலைஸ் பண்றோம், தனுஷ் அனலைஸ் பண்றோம், இல்ல வந்து அஜித் அனலைஸ் பண்றோம், இல்ல
சிவகார்த்திகேயனை அனலைஸ் பண்றோம். சரி, அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், இவங்க ரேஞ்ச் என்ன, இவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ இதே மாதிரியே ஒரு 3 ரைட்டர்ஸை டச் டவுன்னு சொல்லி அந்த ரைட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, மிச்சம் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸை நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணுங்க, டச் டவுன் மெத்தட். தென் பேக் டு ரியல்டி. கால் அப்படின்னா என்னது? இப்போ ஒரு எமர்ஜிங் ட்ரெண்ட் நிறைய காலேஜஸ்ல இதை கொண்டு வராங்க, கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லாங்குவேஜ் லேர்னிங். பட் எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைங்க. கம்ப்யூட்டர் அசிஸ்ட் பண்ணா என்ன பண்ணலாம்னா உங்களோட உச்சரிப்பை நல்லா செம்மையாகலாம். சரி, என்ன பண்றோம் நம்ம போய் இப்போ என்ன ஒரு வேர்டோடைய அது என்ன ப்ரனன்சியேஷன் தெரியலன்னா நேராக கொண்டு போய் கூகுள் அடிச்சு சாஃப்ட்வேர்ல கிளிக் பண்றோம்னா என்ன வந்துடும், ப்ரனன்சியேஷன் வந்துடும். அட்வான்ஸ் லேர்னர்ஸுக்கு தட் இஸ் ஓகே. But when you want to start from the basic, when you want to have a good clarity on language, listening and reading are the only ways of there are no shortcuts. சரியா, வேணா நீங்க என்ன பண்ணலாம், லிசனிங் ரீடிங்கை டிஜிட்டலா மாத்திக்கலாம். யூ கேன் கோ ஃபார் மூவிஸ். நாங்க அந்த காலத்துல புக் வாசிச்சு தான் லாங்குவேஜ் வளர்த்துக்கணும். சரியா, கிளாஸ்ல உட்காந்து இங்கிலீஷ் டீச்சர் நீட்ஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். But here you can go and watch a movie. You can go and watch a news channel, Indian news channels, for example. With that, we can have an enhanced language. All right. So I do recommend this. Always I do recommend Indian English news channels. But as a student of cultural studies, as a scholar of cultural studies, I would say it is extremely dangerous to listen to news channels. ரொம்ப 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 டேஞ்சரஸ். எதை கேட்கறது? நியூஸ் கேட்கறது. As a scholar of cultural studies, that's a different standpoint. As a language trainer, I believe it is extremely benefactory that you listen to Indian English news channels, because you as a teacher or as a learner, you can have the language of a journalist. As simple as that. When you listen to good English, your English will also be good. ஜேர்னலிஸ்டோட லாங்குவேஜ் செம்மையா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அப்போ உங்க லாங்குவேஜும் வேற லெவலுக்கு போகணும்னா நீங்க வந்து நியூஸ் சேனல் கேளுங்க. ஆனா கல்ச்சரல் ஸ்டடிஸ் படிச்ச எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நியூஸ் கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், வாழ்க்கைக்கு டேஞ்சரஸ். சரிங்களா? ஸோ தட் இஸ் லெஃப்ட் டு யூ. தெர் ஆர் திங்ஸ் விச் ஐ கேனாட் டிஸ்கஸ். ஓகே, ஸோ மூவிங் ஆன். கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லாங்குவேஜ் லேர்னிங், MALL, மால் என்னதான் இருக்கும்? Mobile assisted language learning. Right. Okay, then as you all know, LAD, UG, LAD and UG. Language acquisition device. These are the concepts of Chomsky. And LAD, and what is the other one? UG is universal grammar. மொழியை உள்வாங்கும் கருவி. சரி, ஆட்டோமேட்டிக்கா பிரெயின்ல ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ் என்ன பண்ணுது, உங்களுடைய நீங்க கேட்டா மட்டும் போதும், நீங்க வாசிச்சா மட்டும் போதும், மொழியை அதுவே உள்வாங்கி கொள்ளும். யூனிவர்சல் கிராமர் எல்லாருக்கும் ஒரு இன்னேட்டாவே ஒரு யூனிவர்சல் கிராமர் உள்ள இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. லாங்குவேஜ் இஸ் இன்னேட். தட் இஸ் வை ஹியூமன் பீயிங்ஸ் கேன் ஸ்பீக் whereas animals cannot. சரி, நான் புரிஞ்சுக்கிட்டது அனிமல்ஸோட வேர்ல்டு எனக்கு என்னன்னு தெரியல. பட் இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ். உங்களுக்கு இன்பில்டாவே என்ன இருக்குது, லாங்குவேஜை பேசுறதுக்கான எபிலிட்டி, உள்வாங்கிறதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஸோ லாங்குவேஜ் இஸ் இன்னேட்னு சொல்றாரு நோம் சாம்ஸ்கி, a linguist turned political critic. Later on he became a political critic.
கலர்லெஸ் green ஐடியாஸ் fly furiously. சரியா, அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி ஆஃப் லாங்குவேஜுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. சரியா, ஒன்லி parrots imitate, human beings create. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாரு, கலர்லெஸ் green ஐடியாஸ் fly furiously. அப்போ ஒரு எஸ்ஏ நம்ம கொடுக்குறோம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எஸ்ஏ கொடுக்குறோம் கிளாஸ்ல. அந்த எஸ்ஏ கொடுக்கறது மூலமா அவன் என்ன பண்றான், மெமரைஸ் பண்றான். மெமரைஸ் பண்ணிட்டு அவன் என்ன ஆகுது, அவனுடைய கிரியேட்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுது. அவன் சொந்தமா எழுதக்கூடிய 100 பாசிபிலிட்டிஸ இந்த டீச்சர் ஒரு சென்டென்ஸை கொடுத்து கெடுக்கிறார். சரிங்களா, இதுதான் வந்து சாம்ஸ்கியோடைய வாதம். Human beings don't imitate. We are not parrots. We rather create. So thank you.